பீட்டர் வாட்லிங் என்ற விவசாயி இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்து வந்தார். கடின உழைப்பாளியான இவர் 1992ஆம் ஆண்டு தன்னுடைய தோட்டத்தில் ஒரு சுத்தியலை தொலைத்து விட்டார். அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று உலோகத்தை கண்டறியும் கருவி ஒன்றின் உதவியால் அந்த நிலத்தில் தேட ஆரம்பித்தார். அதன் விளைவாக 500க்கும் மேற்பட்ட தங்க காசுகள், 200 வகையான தங்க நகைகள், மேலும் ஆயிரக்கணக்கான வெள்ளி வெண்கல காசுகளும் கிடைத்தது. உடனடியாக அகழ்வாராய்ச்சி குழுவினர் அங்கு வந்து ஆராய்ச்சி செய்தனர். கிபி 408ஆம் ஆண்டில் 2 மரப்பட்டிகளில் இவைகள் அங்கே புதைக்கப்பட்டுள்ளன. மரப்பட்டிகள் சிதைந்து நாணயங்கள் சிதறியிருந்தன. விரைவில் சுத்தியலும் கிடைத்தது. அனைத்தும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் வைத்தனர். பீட்டர் வாட்லிங்க்கு அரசாங்கம் 16 கோடி ரூபாயை அன்பளிப்பாக கொடுத்து கௌரவித்தது. ஒரு சுத்தியல் தானே போனால் போகிறது என்று விட்டிருந்தால் இவ்வளவு பெரிய தொகை கிடைத்திருக்காது. நாமும் செய்யும்படி நேரிடுகிற எந்த வேலையும் முழு உள்ளத்தோடு செய்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். Psalms 128:2 you will eat the fruit of your labor. உன் சாங். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி தோற்றம் எசுநாத துதி உமக்கே என்றுமே, துதி தோற்றம் எசுநாத துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவ் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவ் ஆசீர்வதிப்பாரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவ் ஆசீர்வதிப்பாரே. யோபுவை ஆசீர்வதித்த தேவ் ஆசீர்வதிப்பாரே. தாவீதை ஆசீர்வதித்த தேவ் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. தேவ் ஆசீர்வதிப்பாரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவ் ஆசீர்வதிப்பாரே. யோபுவை ஆசீர்வதித்த தேவ் ஆசீர்வதிப்பாரே. தாவீதை ஆசீர்வதித்த தேவ் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நானும் முயற்சித்து கடின உழைத்து என் வாழ்க்கையை வாழ, அதன் மூலம் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மெசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.